ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை வெயில் மண்டையை பொழக்குது இல்லையா? இதோடு பார்த்தா அக்னி நட்சத்திரம் வேறு வரப்போகுது. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியாக கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடுவோமா? கம்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த வெயில் நாட்களில் நம்ம உணவில் கம்பு நிறைய சேர்த்துக்கணும். இப்போ வாங்க அளவு எல்லாமே பார்த்துடலாம். கம்பு நல்லா உங்களுக்கு க்ளீன் பண்ண கம்பே இப்போல்லாம் நல்லா சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கிது. அது வாங்கிக்கோங்க. 1 கப் கம்பு, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பு ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால ஐஸ் க்யூப் கூட போட்டு அரைச்சிங்கன்னா மாவு நல்லா உங்களுக்கு பதமாக கிடச்சிடும். நல்லா ஒரு பாதி அளவு அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. வழக்கம் போல் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி லைட்டாக நொரன்னு அரைச்சா போதும். நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிச்சிங்கன்னாவே சூப்பராக புளிச்சு வந்துடும். இதே மாவு நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் பண்ணிக்கலாம். தோசை நல்லா உங்களுக்கு மொறுன்னு சூப்பராக வரும். பாருங்கள், நான் சொன்ன அளவுலையே நீங்கள் அரைச்சிங்கன்னா சூப்பரான கம்பு இட்லி தோசை பர்ஃபெக்டாக வந்துடும். எவ்வளோ அழகாக பொங்கிருக்கு பார்த்தீங்களா? இப்போ வாங்க தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக தோசை ஊற்றிக்கோங்க. இதுக்கு நீங்கள் எல்லா விதமான சட்னி, சாம்பார் எல்லாமே பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைகளுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா நார்மலாகவே ஊற்றிக்கலாம். எப்படி செவந்து வருதுன்னு பாருங்களேன். நல்ல மொறுன்னு சூப்பராக வரும். ஆரோக்கியமான தோசை ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம சாம அரிசியில் இட்லி எப்படி செய்கிறதுன்றதும் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.